ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பி ஹாப்பி அண்ட் பி ஹெல்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கோவையில் அரசு கலை கல்லூரியில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்போ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸ்போவில் நாம் மைக்ரோகிரீன் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுட்டு, சில பேர் காட்டன் சாரீஸு, சில பேர் கொஞ்சம் ஜுவல்லரி அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் மைக்ரோகிரீன்ஸ் வச்சுருந்தோம். ரொம்ப ஆவலோட ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே இருக்கிற லெக்சரர்ஸும் வந்து ஆவலாக பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. நாங்களும் அதை விளக்கி சொன்னோம். நிறைய பேர் வந்தவுடனே இது முளைப்பாரி மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் விளக்கணும். இது முளைப்பாரி தான், இப்போ அது மைக்ரோகிரீன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கி அது என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை எப்படிலாம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கமாக சொன்ன பொழுது அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு ஒவ்வொருத்தரும் கேட்டாங்க. அதே சமயம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் இது எப்படிலாம் பண்ணுறதுன்னு நீங்களும் கற்றுக்கோங்க, உங்கள் வீட்டிலையே எல்லோரும் பண்ணலாம், இது பண்ணி நம்ம சாலட்டில், இட்லியில், தோசையில், சப்பாத்தியில், சட்னியாக எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்களுமே ரொம்ப ஆர்வத்தோடு அந்த இடத்துல இருந்து ஒவ்வொன்றையும் அவங்களுக்கு விளக்கி ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்கள் விடைபெற்றோம். அந்த பிள்ளைங்களோட நாங்கள் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது முளைப்பாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களால் பயிரிடப்பட்டு அது காலங்காலமாக வந்துட்டு இருந்தது. ஆனால் அதை நம்ம காலப்போக்கில் மறந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ அது மைக்ரோகிரீன் அப்படிங்கிற பெயரில் நிறைய இடங்களில் ஒரு அவேர்னஸாக போயிட்டுருக்குது. அதனால தான் இதை நான் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் கிளினிக்கில் வர்ற பேஷண்ட்டுக்கு எப்படி பேஷண்ட்டுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுத்துட்ருக்குறோம். எக்ஸாம்பிள், சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது வெந்தய மைக்ரோகிரீன் நாங்கள் கொடுக்குறோம். அது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்குது. அதே மாதிரி ஒயிட் ராடிஷ் கொடுக்கும் பொழுது முள்ளங்கி நார்மலாக கிட்னிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்னி பேஷண்ட் வந்தால் அதுக்கு சப்போர்ட்டாக அதை நாங்கள் துவையல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. இப்படி எக்ஸாம்பிளுக்கு ஒன்றொன்னா, இப்போ விட்டமின் இ நமக்கு வேணும் அப்படின்னா சன்ஃப்ளவர் மைக்ரோகிரீன் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி ஒன்றொன்றும் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், நம்ம ஹாப்பியாகவும் இருக்கலாம். நம்ம கீரை, ஒரு கட்டு கீரை நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் இது வந்து ஒரு ஆளுக்கு 30 கிராம் நம்ம எடுத்து சாலட்லேயோ பொரியல்லையோ நம்ம போட்டு சாப்பிடும் பொழுது ஒரு கட்டு கீரையுடைய அதே சத்து நமக்கு இது கிடைக்கும். இதில் இன்னும் விட்டமின்ஸு எல்லாமே அதிகமான அளவு, அதாவது 40% அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் இதை கொண்டு வாங்க. குழந்தைங்களுக்கும் கொடுத்து நீங்கள் பிரயோஜனப்படுங்க. இதை பற்றி இன்னும் நீங்கள் ஆழமாக இது எப்படி நம்ம வீட்டிலையே க்ரோ பண்ணுறது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட நலம் சுகம் யூடியூபுக்கு போய் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அதோடைய லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை உங்களுடைய உணவுலையும் உணவாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.